வணக்கம் நண்பர்களே, நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஹவாய் ஸ்லிப்பர் செப்பல் தயாரிப்பு தொழிலில் பற்றின வீடியோக்கள், அதுக்கு தேவையான இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் எல்லா விவரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வரோம். இப்போ அந்த வரிசையில் எம்போசிங் மாடல் ஸ்லிப்பர் எப்படி தயாரிப்பு செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எம்போசிங் மாடல் செப்பல் எப்படி தயாரிப்பு செய்யணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே உள்ள லிங்கில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ எம்போசிங் மாடல் செப்பலுங்கிறது கீழே ஒரு சீட்டு, மேலே ஒரு டிசைனிங் சீட்டு, ரெண்டையும் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம செப்பல் வந்து தயாரிப்பு செய்கிறோம். அதாவது கீழே உள்ள பாட்டம் சீட்டில் இப்போ பிளாக் சீட்டில் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்க. இப்போ மேலே உள்ள எம்போசிங் சீட் டிசைன் சீட்டில் பேஸ்ட் அப்ளை பண்ணி ரெண்டு சீட்டையும் ஒன்று போல் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்டில் உங்களுக்கு அந்த சீட்டு வந்து செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம மிஷின் இயந்திரத்தில் கொடுத்து டபுள் டை கட்டிங் இயந்திரத்தில் கொடுத்து டபுள் டை வைத்து கட் பண்ணி வார் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஒர்க்கு. இப்போ முன்னாடிலாம் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த சீட்டு வந்து இந்த செப்பல் வந்து தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ உள்ள மாடல்கள்லாம் கீழே பாட்டம் சீட்டு ஒட்டியே வருது, ரெடிமேடாகவே ஒட்டியே வருது. நம்ம மிஷினில் கொடுத்து கட் பண்ணி வார் ஃபிட் பண்ணால் ஒர்க்கு முடிஞ்சு. அது ஒட்டி வர்றதுக்கும் நம்ம ஒட்டி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரூ. 3 4 நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஒட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு ரூ. 3 4 கூடும். நம்மளே ஒட்டி தயாரிப்பு செய்யும்போது உங்களுக்கு ஒரு ரூ. 3லேருந்து ரூ. 4 வரைக்கும் ரேட்டு கம்மியாகும். இவ்வளோதான் வித்தியாசம். ஒட்டி வர்றது உங்களுக்கு நிறைய மாடல் ஒட்டியே வருது, அதனால் ஒர்க்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம வந்து பாட்டம் சீட்டும் எம்போசிங்ஸும் ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இயந்திரம் வந்து 2.0 டபுள் டை கட்டிங் சிங்கிள் பேஸ் பவர் இயந்திரம். வீட்டு கரண்ட்லேயே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். வீட்டில் ஒரு சிறிய இடம் இருந்தாலே போதும், மாடியோ இல்லை 3rd ஃப்ளோரோ 2nd ஃப்ளோரோ எங்கேனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதோட இயந்திரத்துடைய சவுண்டு வந்து வெளியில் எங்கேயுமே கேட்காது. அதாவது ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு உங்களுக்கு கேட்காது. இயந்திரமான நம்பர் ஸ்ட்ராப் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி செப்பல் எப்படி முழுவதுமாக தயாராகுதுங்கிறத இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த செப்பல் தயாரிப்பு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இயந்திரங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது சீட்டு, வார் பர்ச்சேஸ் பண்ணுறது, செப்பல் தயாரிப்பு செய்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மார்க்கெட்டிங்கில் சரியான முறையில் நீங்கள் விற்பனை பண்ணணும். அதாவது கடைகளில் மட்டும் நம்பி சேல்ஸ் பண்ணாமல், கடைகள், இந்த வார சந்தைகள், கிராமப்புறங்களில் திருவிழா கடை, இந்த ரோட்டு சைடு கடை போட்டு நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட இப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போனால் மட்டுமே தான் இந்த தொழில் வந்து ஒரு வெற்றிகரமாக லாபகரமான தொழிலாக அமையும். இந்த செப்பல் தயாரிப்பு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் சரியான நிறுவனத்தில் கொள்முதல் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இயந்திரம் எடுத்தாலும் பரவாயில்ல, தெளிவான விளக்கங்கள் கேட்டு இயந்திரங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் சொந்தமாகவே ஹவாய் செப்பல் தயாரிப்பு இயந்திரங்களை வந்து தயாரிப்பு செய்கிறோம். சொந்தமாகவே நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் தயாரிப்பு செய்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கிடலாம். அதாவது மேனுவல் இயந்திரத்தில் ஒரு 3 மாடல் இயந்திரம் இருக்குது. ஹைட்ராலிக் இயந்திரத்தில் ஒரு 5 6 வகையான இயந்திரங்கள் இருக்குது. அதாவது குறைந்த விலையிலிருந்து இந்த 50K மாடல் சிங்கிள் டை கட்டிங் குறைந்த விலையிலிருந்து கூடுன ரேஞ்ச் வரைக்கும் இயந்திரங்கள் இருக்குது. அது போக பவர் ப்ரெஸ் இயந்திரம், ட்ராவல் ஹேண்ட் இயந்திரம் எல்லாமே நாங்கள் எங்களோட நிறுவனத்தில் சொந்தமாகவே தயாரிப்பு செய்கிறோம். வீடியோட இறுதியில் இந்த ஒரு ஜோடி செப்பல் எம்போசிங் மாடல் செப்பல் தயாரிப்பு செய்வதற்கு என்ன செலவாகும், இது என்ன திக்னஸில் இருக்குது, என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய மேனுஃபேக்சர் காஸ்ட் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு புரியும். மற்றபடி இந்த செப்பல் தயாரிப்பு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த செப்பல் தொழிலை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.